இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. பராபவ வருடம் ஆவணி மாதம் 11ஆம் திருநாள் பௌர்ணமி திதி, சதய நட்சத்திரம், கும்பராசி. அதாவது இதோடைய காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காம்பினேஷன், அக்ஷயமாக வளரக்கூடிய காம்பினேஷன். உண்மையை சொன்னால் இன்றைய நாள் தான் நம்ம வர மகாலட்சுமி பண்டிகை கொண்டாட வேண்டும். ஆக்சுவலாக பௌர்ணமி திதியும் சரி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள், அது ஒரு பெரிய சுபிக்ஷத்தை கொடுக்கும். ரெண்டாவது, இன்றைய நாள் யஜுர்வேதிகளுக்கு உபகர்மா பூநூல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி யாரெல்லாம் போன வாரம் கொண்டாட முடியலையோ, வர மகாலட்சுமி பண்டிகை இன்றைய நாள் கொண்டாடணும்னா தாராளமாக பெரிய அளவுக்கு கொண்டாடலாம். அதுக்கான டபுள், அதாவது ரெட்டிப்பு புண்ணியம் கிடைக்கும். அந்தளவுக்கு சாங்கித்யம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நாளைய தினத்திலிருந்து நமக்கு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய ஆராதனை மகோத்சவம் ஆரம்பிக்க போகிறது. 3 நாட்கள். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஒரு நாள் மட்டும் புரிஞ்சுங்க, அதாவது எங்கேருந்து வேணால் நீங்கள் ராகவேந்திர சுவாமியை வழிபாடு பண்ணலாம். ஆனால் மெயினாக ஆராதனை வரும் பொழுது, மெயினாக 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா மத்திய ஆராதனை. அன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் பிருந்தாவனத்துக்கு போய் பக்கத்தில் எந்த மடம் இருந்தாலும் சரி, ராயர் மடம் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு போயின்னு நீங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணாலும் டைரெக்டாக சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும். நார்மலாக சுவாமி நம்ம போய் பார்க்கணும், ஆனால் அன்றைக்கி டே நீங்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய அருள் கிடைக்கணும், கடாட்சம் கிடைக்கணும்னா அந்தளவுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். நிறையா பிரச்சனை, அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமான தீர்வு அன்றைய தினம் நம்ம ஆராதனைகளில் கலந்து கொள்வது, நமக்கான தான தர்மங்கள் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் கொட்டக்கூடிய நாள். சந்திரன், ராகு, செவ்வாய் திரிகோணத்தில் உட்காந்துருக்கு. அமோகமான நாள்னு சொன்னால் சனியுடைய வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நண்பர்கள் மூலியமாக நிறைய இடையூறுகள் இருந்ததுன்னா அது நிவர்த்தியாகும். மூத்தவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்ததுன்னா அது நிவர்த்தியாகும். வரவேண்டிய பெரிய ஒரு தொகை வர வேண்டும் என்றால் இன்றைய நாள் கேட்டிங்கன்னா நடக்கும். மிகப்பெரிய புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். ஈவன் சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது கூட மேஷராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு நிலம் விற்க முடியலனா கூட இன்றைய நாள் விற்கலாம். அதே மாதிரி பெரிய அளவுக்கு உங்கள் தாயாருக்கு பெரிய ப்ரமோஷன் வரலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் முழு பௌர்ணமியாக இருக்கக்கூடிய சந்திரன், இன்ஃபேக்ட் அது திரிகோணத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது. வேலை கிடைக்கும். வேலையில் சரியான ஒரு அமைப்பில் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வருமானம் கூடி வரும். தொகை எதுவாக இருந்தாலும் சரி வரும். இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இன்ஃபேக்ட் வெளியூர்லேருந்து உங்களுடைய பிரதர் யாரோ இருக்காங்களோ இல்லை அக்கா இருக்காங்களோ, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா டெவலப் ஆகும். நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி எந்த விஷயத்துலையாக இருந்தாலும் நீங்கள் தான் கெட்டிக்காரனாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள்னு சொல்லலாம். வெற்றியே கொடுக்கக்கூடிய நாள். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. முழு பௌர்ணமியோடைய அனுகிரகம். பாக்யஸ்தானம்னாவே லக்கு, அதிர்ஷ்டம். அதில் பௌர்ணமியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இன்றைய நாள் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வரீங்க. ஒருவேளை திருச்செந்தூர் போக முடியுதுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம். யாரெல்லாம் இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கீங்களோ, கடலாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், அதுக்கு பக்கத்தில் உட்காந்து இன்றைய நாள் நைட்டு சந்திரனை பார்த்துட்டு நீங்கள் ஒருவேளை தயிர் சாதத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா பெரிய அதிர்ஷ்டம். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். சார் நேற்று நல்லா தான் சார், இன்னைக்கு காலைல பேச மாட்டேங்கிறான் சார்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு கேட்டால் அவருக்கே தெரியாது. இந்த மாதிரி அடிக்கடி இந்த மூட் ஸ்விங் இருக்கிறவங்க, மைண்டு சரியாக வேலை செய்யாதவங்க, இல்லை எப்போவுமே கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, குழப்பங்கள்லேயே வாழ்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த பௌர்ணமி அன்றைக்கி நம்ம போய் நீர்நிலைகள் பக்கத்தில், இப்போல்லாம் சென்னையிலலாம் பீச்சுக்கு குறையே கிடையாது. மெரினா பீச் போகலாம், பெசன்ட் நகர் பீச் போகலாம், ஏகப்பட்ட பீச் இருக்குது. டில் பாண்டிச்சேரி வரைக்கும் எங்கே வேணால் போங்க. ஆனால் நைட்டு அந்த நிலவின் ஒளியில் நாம் உட்காந்து கண்டிப்பாக தயிர் சாதம் சாப்பிட்றது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மனசை அப்படியே மாற்றும். உங்கள் மனசு நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு
ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பளபள வெள்ளை. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரியவங்க கிட்ட பேசும்போது மட்டும் தயவுசெய்து இன்றைய நாள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எல்லா நாட்களும் நமக்கு பொதுவாக நல்லது பண்ணணும்னு சொல்ல முடியாது. இன்றைய நாள் தேவையே இல்லாத செலவுகள் தயவுசெய்து ஒரு விஷயம் போடுங்க. கடகத்தில் இருக்கவங்க எந்த விதமான லஹரி வஸ்துக்கள் இன்றைய நாள் தொடவே கூடாது. மகா பாவம். மகா பாவம்னா மகா பாவம். கெட்ட பழக்க வழக்கங்களை இன்றைய நாள் தயவுசெய்து தொடாதீங்க. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் எந்த அளவுக்கு நல்லது பண்ணக்கூடிய நாளுங்கும் போது நம்ம அது தீமையான விஷயங்களை உபயோகிக்கும் போது நம்முடைய சுயமான சந்தோஷத்திற்கு அதை உபயோகிக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு தான் சொல்லும். எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கணும். அதில் கடகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கணும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சால் உபவாசம் செய்வது, சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் சந்திர தர்ஷனம் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மன சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கும் மேலே இன்றைய நாள் அன்னதானம் செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. வரவேண்டிய பாக்கிகளாகட்டும், சந்தோஷத்திற்குரிய விஷயமாகட்டும், கஷ்டமாகட்டும், குழப்பமாகட்டும் எல்லாம் கிளியர் ஆகும் ஒரே ஒரு அன்னதானத்தில். அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள்னு சொன்னால் தான தர்மங்களுக்கு உகந்த நாள். எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்யலாம். பல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் பெரிய பெரிய பதவிகள் கூட உங்களுக்கு தேடி வரலாம். விற்பனை செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். உங்களோட உங்கள் ஒய்ஃபுக்கு நல்லாயிருக்கும். உங்களோட உங்கள் கணவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தை நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. லீவ்லாம் விட்டுருவாங்க, அடுத்தது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் லீவ் வரும். எல்லாருமே சிம்பிளாக சொன்னால் இந்த பாடல் பெற்ற தலங்கள்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு ட்ரிப்பு போடுங்க. நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறதோட நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி இடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடல் பெற்ற தலங்களுக்கு ஒரு ட்ரிப்பு போடுங்க. இல்லையா திவ்ய தேசங்களுக்கு ட்ரிப்பு போடுங்க. அதெல்லாம் பயங்கரமான புண்ணியத்தை சம்பாதிக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும். இன்ஃபேக்ட் மனசு சரியில்லாமல் இல்லை ஃபேமிலி ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும், நடுத்தர வயதில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி போயிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக செட் ஆகிடும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு பகையே கிடையாதுங்க. உங்களை யாருமே எதிர்க்கவே முடியாது, இம்பாசிபிள். அந்தளவுக்கு இந்த நாள் பயங்கரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். எல்லாருடைய சப்போர்ட் ஆதரவு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும்னா லாபஸ்தானம் நல்லா இருக்கணும், 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். இந்த நாள் ரெண்டுமே உங்களுக்கு ஜம்முன்னு இருக்குது. அதனால் பணத்துக்கும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு வரவேண்டிய வருமானத்துக்கும் பிரச்சனை கிடையாது. கடனும் ஈஸியாக முடியும். பெரிய அளவுக்கு வெற்றியும் பெறுவீர்கள். அமோகமான நாள் சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். தெய்வ சக்தி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஸ்வர்ணபுரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. பௌர்ணமி நிலவில் இருக்கக்கூடிய சந்திரன் மனசுக்கு நிறைவான விஷயங்களை செய்து முடிக்கும். குழந்தைகளுக்கு பெரிய அளவுக்கு கொண்டாட்டத்தை கொடுக்கும். பைலட்டாக இருக்கிறவங்க, ஃப்ளைட்டாக இருக்கிறவங்கலாம் ஃப்ளைட்டில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி. இன்ஃபேக்ட் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய மாற்றம், வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால ஃபேமிலி, குழந்தை, கல்யாணம் எல்லாமே நல்லாயிருக்கும். சுபிக்ஷத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிந்தலவாடி யோக நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. கால புருஷனுக்கு லாபஸ்தானம். அமோகமான நாள். வீட்டில் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கட்டிடங்கள் கட்டணும், இல்லை பெரிய ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். மெயினாக விருச்சிகத்தில் இருக்கிறவங்க இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது, ட்ரோன் சம்மந்தப்பட்டது, ஃப்ளைட்டு சம்மந்தப்பட்டது, சேட்டிலைட் சம்மந்தப்பட்டது, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வேலைகள் இருக்கக்கூடிய ஆட்கள், இல்லைன்னா ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா இன்றைய நாள் பெரிய ஆர்டர் வரும். பயங்கரமாக இருக்கும். அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்மா கிட்ட மட்டும் சண்டை போடாமல் இருங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. காமதேனு வழிபாடு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பா. ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு நிறைஞ்சு இருக்குங்க. அவ்வளோ சந்தோஷம். யார் எது கேட்டாலும்
ஏதோ ஒரு பழமொழியில் சொல்கிற மாதிரி இருக்கிறத கூட கழட்டி கொடுத்துருவாங்கிற மாதிரி உங்கள் மனசு அந்த அளவுக்கு நல்ல மனசாக இருக்கப்படுது. நியாயம் தர்மம்னு பேசக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மெயினாக மனசு ரொம்ப லேசாக இருக்கிறதுனால இன்றைய நாள் எல்லாமே உங்களால் ஈஸியாக கடந்து போக முடியும், எல்லாத்தையும் ஈஸியாக ஜெயிக்கவும் முடியும். எல்லாருடைய சப்போர்ட்டும் ஆதரவும் இருக்கக்கூடிய ரொம்ப அமைதியான மனது இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும். பேங்கிங் சர்வீஸில் இருக்கிறவங்க, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மீடியா சம்மந்தப்பட்ட செக்டாரில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காசு பணம் வரும். பணத்துக்கு பஞ்சம் கிடையாதுன்னு சொல்லலாம். சந்திரன் முழு பௌர்ணமியாக இருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரெண்டாவது, நமக்கு தேவையான பணம் தாராளமாக முதலீடுகள் வேணும்னா இன்றைக்கி கேட்டால் உங்கள் ஃப்ரெண்டு பணம் கொடுப்பார், உங்கள் பார்ட்னர் பணம் கொடுப்பார். ஆல்ரெடி பார்ட்னர் இருக்காங்க, இன்னொரு பார்ட்னர் ஆட் பண்ண முடியுமான்னா தாராளமாக பண்ணலாம். இன்னும் தொழில் வரணும், வளரணும், அவ்வளோதானே. கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா நூல் வியாபாரம், டெக்ஸ்டைல் வியாபாரம், எக்ஸ்போர்ட் வியாபாரம், இம்போர்ட் வியாபாரம், அப்பேரல்ஸு எல்லாம் செட் ஆகும். அந்தளவுக்கு இன்றைய நாள் அருமையான நாள்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை பேசுகிறச்சே கொஞ்சம் அதிகமாக நம்ம பேசக்கூடிய வாய்ப்பு, கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாள். வாழ்க்கை துணையோடைய ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி காணக்கூடிய நாள். இந்த நாள் யாருக்கு வெற்றி அதிகமாக இருக்கும்னா கும்பத்துக்கு. ஒரு ஜாதகர் நன்னா இருக்கணும்னு வைங்க, ஃபஸ்ட்டு அவருடைய லக்னம் நன்னா இருக்கணும். லக்னம் நன்னா இருந்தாவே எவ்வளோ மோசமான ஜாதகமாக இருந்தாலும் தப்பிச்சிடலாம். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், என்ன அளவுக்கு தசாபுத்திகளாக இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அந்த லக்னமே கெட்டு போயிடுதுன்னு வைங்க, வாழ்க்கை என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் மேலே வர முடியாது. இன்றைய நாள் உங்களுக்கு லக்னம் 100% நல்லா இருக்கிறது. பௌர்ணமி உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்தானம். எதுவாக இருந்தாலும் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுவீங்க. திங்க் பிக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாமே திங்க் பிக் தான் இன்றைய நாள். எதுவாக சின்னதாக இருந்தாலும் பிளான் பண்ண மாட்டீங்க. இன்றைய நாள் நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம். எந்த சண்டை சச்சரவாக இருந்தாலும் நீங்கள் தான் நின்று ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. பயங்கரமான அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். வேண்டிய அதாவது சில பேருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனாவே ஒரு கெத்து வரும்னு சொல்லுவாங்க. அது கும்பராசி நண்பர்களுக்கு இந்த நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்கள்லாம் காலரை தூக்கி விடக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மனை மனதார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த வயலட் நிறம் யூஸ் பண்ண பாருங்கள், அது கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையான நாள். தெய்வானுகிரகம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நல்ல செலவு பண்ணுவீங்க. கோவிலுக்காக, குழந்தைகளுக்காக, தான தர்மங்களுக்காக, பிரயாணங்களுக்காக நிறைய செலவு இருக்கும். உங்கள் அண்ணனுக்கு கூட சில செலவு வரலாம், இல்லை உங்கள் அக்காவுக்காக நீங்கள் செலவு பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். படிப்பில் தடையே இருந்தாலும் இந்த நாள் உட்காந்து படிச்சிங்கன்னு வைங்க, யூ ட்ரை டு மெமரைஸ் இட் ஆர் யூ ட்ரை டு கனெக்ட் த டாட்ஸ், கண்டிப்பாக அது நடக்கும். அந்தளவுக்கு நன்மைகள் மிக மிக அதிகமாக நடக்கும். மெயினாக வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ஷ்டமாக இருக்கும். எல்லாமே சந்தோஷமாக நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். மெயினாக கொஞ்சம் நல்லபடியாக தூங்கணும்னு பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா கொஞ்சம் அசதி ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைக்கி டேட்டுக்கு யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம். இந்த 4 ராசிகளுக்கும் கிளாஸாக இருக்குது. மற்ற எல்லாருக்கும் இன்றைய நாள் நல்லது தான் பண்ணும், கெட்டது பண்ணாது. தைரியமாக இருக்கலாம். எல்லாருக்கும் மன நிறைவாக இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு கொண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.